வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நான் பார்க்க போகிறது ஆர்ஆர்பி என்டிபிசி எக்ஸாமுடைய ப்ரீவியஸ் கொஷின் பார்ட் 3. ஃபஸ்ட் கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஐநா சபையினுடைய 8வது செக்ரட்டரி ஜெனரலாக இருந்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பான் கி மூன். சவுத் கொரியாவை சேர்ந்தவர். ஐநா சபை எப்போ உருவாக்கப்பட்டுச்சுன்னா 24 அக்டோபர் 1945 உருவாக்கப்பட்டது. இதனுடைய தலைநகரம் நியூயார்க்கில் இருக்குது. இது உருவாக்குனது மொத்தம் 51 நாடுகள் சேர்ந்து உருவாக்குனாங்க. இதில் மொத்தம் 6 உறுப்புகள் இருக்குது. அடுத்ததாக உலகில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய யுரேனியம் மைனில் ஒன்று வந்து இந்தியாவில் வந்து இருக்குது. அது என்ன பார்த்திங்கன்னா தும்மலப்பள்ளி சுரங்கம் தான் வந்து யுரேனியம் சுரங்கம். அந்த சுரங்கம் வந்து எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா ஆந்திர மாநிலம் கடப்பாவில் வந்து இருக்குது. அதே நேரத்தில் ஜடுகுடா மைன், அதுவும் யுரேனியம் மைன் தான். அது வந்து எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா ஜார்க்கண்ட் மாநிலம் சிங்பம்ன்ற டிஸ்ட்ரிக்டில் வந்து இருக்குது. மேப்பில் கொடுத்துருக்கேன், நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்ததாக தஞ்சாவூரில் இருக்கக்கூடிய ஒரு ஃபேமஸான கோயில், ராஜராஜரால் எழுப்பப்பட்ட கோயில் எந்த கோயில் பார்த்திங்கன்னா பிரகதீஸ்வரர் டெம்பிள் தான். பிரகதீஸ்வரர் ஆலயம், ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. அது மட்டும் இல்லாமல் இந்த ராஜராஜ சோழர் வந்து கட்டிய ஆலயங்கள் எது பார்த்திங்கன்னா வைத்தியநாதன் டெம்பிள் வந்து கட்டியிருக்காரு. அப்புறம் இவருடைய மகன் ராஜேந்திர சோழன், முதலாம் ராஜேந்திர சோழன் பிரகதீஸ்வரர் டெம்பிள் வந்து கங்கை கொண்ட சோழபுர நகரத்தில் வந்து கட்டியிருப்பார். அதுக்கடுத்து தாராசுரத்தில் இருக்கக்கூடிய ஐராவதீஸ்வரர் கோயில் வந்து இரண்டாம் ராஜராஜன் வந்து கட்டியிருப்பார் போய். அடுத்து காட்டன் உற்பத்திக்கு ஃபேமஸான சதர்ன் இந்தியன் நகரம் எதுன்னு பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் நகரம் தான். இந்த கோயம்புத்தூர் நகரம் வந்து தென்னிந்தியாவின் மான்செஸ்டர்னு சொல்லி அழைக்கப்படுது. ஏன்னா மான்செஸ்டர் வந்து இங்கிலாந்தில் இருக்கக்கூடிய பருத்தி உற்பத்திக்கு ஃபேமஸான ஒரு நகரம். இந்த கோயம்புத்தூர் வந்து நொய்யல் ஆற்றங்கரையில் வந்து அமைஞ்சிருக்கு. இந்தியாவினுடைய மான்செஸ்டர்னு சொல்லி அழைக்கப்படுற நகரம் வந்து அகமதாபாத். அப்புறம் மதுரை வந்து எந்த நதியின் கரையில் அமைஞ்சிருக்கு பார்த்திங்கன்னா வைகை நதிக்கரையில் அமைஞ்சிருக்கு. அடுத்ததாக இந்த நிரந்தர வருவாய் திட்டம் கொண்டு வரும்போது பர்துவான் நகரத்தினுடைய ராஜாவாக இருந்தவர் யார் பார்த்திங்கன்னா தேஜ் சந்து. இந்த பெர்மனன்ட் செட்டில்மெண்ட் வந்து கொண்டு வந்தவர் யார் பார்த்திங்கன்னா லார்டு கார்ன்வாலிஸ் 1893. அடுத்து ரியாத் வாரி சிஸ்டத்தை வந்து 1820 வந்து முன்ரோ வந்து கொண்டு வந்திருப்பார். அடுத்து மகள்வாரி சிஸ்டம் 1822 ஹால்ட் மெக்கன்சி கொண்டு வந்திருப்பார். லார்டு வில்லியம் பெண்டிங் வந்து அது வந்து ஆல்டர்னேட் பண்ணியிருப்பாப்படி. அடுத்ததாக இந்தியாவுடைய ஃபஸ்ட் எக்ஸ்பெரிமெண்டல் சேட்டலைட் டெலிகம்யூனிகேஷன் எர்த் ஸ்டேஷன் வந்து 1967 எங்கே தொடங்கப்பட்டுச்சுன்னா அகமதாபாத் நகரில் தான் தொடங்கப்பட்டுச்சு. இந்தியாவுடைய விண்வெளி திட்டத்தின் தலைவர் தந்தைன்னு அழைக்கப்படுவர் விக்ரம் சாராபாய். இஸ்ரோ அமைப்பு எப்போ தொடங்கப்பட்டுச்சுன்னா 15 ஆகஸ்ட் 1969. இதில் ஹெட் குவார்ட்டர்ஸ் பெங்களூரில் இருக்குது. இதனுடைய கமர்ஷியல் ஆர்ம்ஸ் வந்து 2, ஒன்று ஆண்ட்ரிக்ஸ், இன்னொன்று நியூ ஸ்பேஸ் இந்தியா லிமிடெட். 2019 உருவானது. அடுத்ததான் விளைச்சல். ஒரு வருடமாக வந்து விளைச்சல் எதுவுமே பண்ணாத ஒரு நிலத்தை வந்து என்னன்னு சொல்லி அழைப்போம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அது வந்து கரண்ட் ஃபாலோன்னு சொல்லி தான் அழைப்போம். அதே நேரத்தில் விவசாயம் பண்ணக்கூடிய தகுதியான ஒரு நிலம் ஆனால் வந்து ஒரு வருடம் அல்லது 5 வருடங்களுக்கு வந்து பயன்படுத்தப்படாமல் இருந்தால் அதோடைய பெயர் வந்து கல்ச்சுரபிள் வேஸ்ட் லேண்டு. அதே நேரத்தில் நெட் ஏரியா ஷோன்றது ரெப்ரசன்ட் டோட்டல் ஏரியா, மொத்த ஏரியாவில் எவ்வளோ வந்து பயிர்கள் விளைச்சிருக்குன்றது தான் நெட் ஏரியா ஷோன். அடுத்ததாக பிரிட்டிஷ் காலனி ஆதிக்கம் வந்து எங்கே வந்து முதல்ல தொடங்குச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெங்காலில் தான் வந்து தொடங்குச்சு. வங்காளத்தில் வந்து 1957 பேட்டில் ஆஃப் பிளாசிபோர், அப்புறம் 1964 வந்து பக்சர் போர். இதுதான் வந்து அவர்களுடைய காலனி ஆதிக்கத்தினுடைய முதல் தொடக்கம். அடுத்ததாக மாநிலங்கள் மறுசீரமைப்பு கமிட்டி வந்து எப்போ உருவாக்கப்பட்டுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1953 தான் உருவாக்கப்பட்டுச்சு. இது மூலிமா வந்து 1955 மாநில மறுசீரமைப்பு சட்டம் வந்து கொண்டு வரப்பட்டுச்சு. இந்த அமைப்பு வந்து 22 டிசம்பர் 1953 தொடங்கப்பட்டுச்சு. இதனுடைய தலைவர்களாக இருந்தது ஃபசல் அலி. ஸோ அது வந்து ஃபசல் அலி கமிஷன் சொல்லி அழைக்கப்படுது. இந்த ஸ்டேட் ஆர்கனைசேஷன் ஆக்ட் வந்து 1956 கொண்டு வரப்பட்டுச்சு. அது மூலிமா 14 ஸ்டேட் 6 யூனியன் பிரதேசம் உருவாக்கப்பட்டுச்சு. முதல் மாநிலமாக ஆந்திர பிரதேசம் வந்து உருவானது. அடுத்து மனிதனில் இருக்கக்கூடிய நியூரான் அமைப்பில் வந்து எங்கே வந்து இன்ஃபர்மேஷன் வந்து பெறப்படும் அப்படின்னா டென்ட்ரைன்ற பாகத்தில் தான் வந்து பெறப்படும். நியூரான் வந்து நரம்பு மண்டலத்தினுடைய செயல் அலகு, பேசிக் யூனிட்டு. அடுத்து சினாப்சிஸ் வந்து 2 நியூரான்களுக்கு இடையில் உள்ள இடைவெளி. அதில் தான் வந்து நியூரான்கள் வந்து ஒரு இடத்துல வந்து இன்னொரு இடத்துக்கு சிக்னல் வந்து பாஸ் பண்ணோம். நியூரானோட படம் கொடுத்துருக்கேன், நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்து சினாப்சிஸ் கொடுத்துருக்கேன். சினாப்சிஸ் வந்து ஒரு நியூரான் வந்து இன்னொரு நியூரானுக்கு வந்து தகவல் வந்து கடத்தக்கூடிய அந்த வெற்று இடம்.
அடுத்து விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் அ கம்ப்யூட்டர் கேரக்டரிஸ்டிக். கொடுக்கப்பட்டால் எது வந்து கம்ப்யூட்டரோட கேரக்டர் இல்லை பார்த்தீங்கன்னா இன்டெலிஜென்ட் குவேஷன்றது வேறு ஒன்றும் இல்லை, ஐக்யூ. சாரி, ஆன்சர் வந்து டி தான் ஆன்சர், ஐக்யூன்றது தான் ஆன்சர். அடுத்ததாக சர்வதேச நடன தினம் எப்போ கொண்டாடப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 29. ஆன்சர் ஒன்று தான் வந்து கரெக்டு. அடுத்ததாக கொடுக்கப்பட்டால் எது வந்து மூலதன வரவு இல்லைன்னு பார்த்தீங்கன்னா டேக்ஸ் தான் வந்து மூலதன வரவு கிடையாது. மூலதன வரவு கேபிட்டல் ரெசிப்ட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா கேஷ் வந்து ஒரு ஃபிக்ஸ்டு அசட்டை சேல் பண்ணுறது, அல்லது கம்பெனியோட ஷேரை வந்து சேல் பண்ணுறது, அல்லது லோனு பாண்டு பத்திரம் கொடுக்குற மூலமாக வரது தான் கேபிட்டல் ரெசிப்ட்டு. ரெவன்யூ ரெசிப்ட்ன்றது டேக்ஸ் ரெவன்யூ, இன்ட்ரெஸ்ட், டிவிடெண்ட் ஆன் கவர்மெண்ட் இன்வெஸ்ட்டு, அப்புறம் செஸ்ஸு, ரெசிப்ட் ஃபார் சர்வீஸ் கிவன், இதெல்லாம் வந்து ரெவன்யூ ரெசிப்ட். அடுத்து இந்தியாவுடைய ஃபஸ்ட் நியூக்ளியர் ரியாக்டர் வந்து எப்போ வந்து தொடங்கப்பட்டுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1967. சாரி 1957, மன்னிக்கணும், 1957. அதோடைய பேர் வந்து அப்சரா, இந்தியாவுடைய ஃபஸ்ட் நியூக்ளியர் ரியாக்டர். இது வந்து எங்கே தொடங்கப்பட்டுச்சுன்னா பாபா அட்டாமிக் ரிசர்ச் சென்டரில் தான் வந்து தொடங்கப்பட்டுச்சு. ஹோமி ஜஹாங்கீர் பாபா வந்து இந்தியாவுடைய அணுசக்தி துறையின் தந்தைன்னு சொல்லி அழைக்கப்படுறார். இவர் நிறுவியது வந்து அட்டாமிக் எனர்ஜி எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ட்ராம்பே 1954 வந்து நிறுவியிருப்பார். அடுத்து கிலாஃபத் மூமெண்ட்டை வந்து தொடங்கியவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா அலி சகோதரர்கள். அலி சகோதரர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா சையத் அலி, சவுக்கத் அலி அப்புறம் முகமது அலி, இவங்க 2 பேரும் தான் அலி பிரதர்ஸ். இந்த மூமெண்ட் வந்து 1919 தொடங்கப்பட்டுச்சு. 1922 ஒத்துழைமை இயக்கம் முடிவுக்கு வரும்பொழுது வந்து இந்த மூமெண்ட் வந்து முடிவுக்கு வந்திருக்கும். அடுத்து யுனைடெட் நேஷன் சபையோட 6 உறுப்புகளில் வந்து எது ஒன்று 1994 வந்து சஸ்பெண்ட் பண்ணப்பட்டுச்சு பார்த்தீங்கன்னா ட்ரஸ்டிஷிப் கவுன்சில், 3 தான் ஆன்சர். இது வந்து 1994 பலாவுன்ற நேஷனை வந்து அதோடைய கடைசி ஃபண்டிங் டெரிட்டரி அது வந்து இண்டிபெண்டன்ஸ் ஆனதுக்கப்புறம் அது வந்து இந்த ட்ரஸ்டிஷிப் கேன்சலை வந்து சஸ்பெண்ட் பண்ணியிருப்பாங்க. இதில் வந்து மொத்தம் 193 நாடுகள் வந்து யுனைடெட் நேஷனில் இருக்குது. கடைசியாக சேர்ந்தது வந்து சவுத் சுடான். இனிஷியல் வந்து 51 மெம்பர்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. இந்த 6 உறுப்புகள் வந்து இன்டர்நேஷ்னல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸோட தலைநகரம் மட்டும்தான் ஹேக்கில் இருக்குது, நெதர்லாந்து. அடுத்து த பேலன்ஸ் ஆஃப் எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட்ஸ் ஆஃப் குட் இஸ் ரெஃபர் டு அஸ் பேலன்ஸ் ஆஃப் ட்ரேட்ன்றதான் ஆன்சர். எக்ஸ்போர்ட்டுக்கு இம்போர்ட்டுக்கும் உள்ள பேலன்ஸ் வந்து பேலன்ஸ் ஆஃப் ட்ரேடுப்பா. அடுத்து கொடுக்கப்பட்ட நாடுகளில் வந்து எது வந்து ஐநா சபையுடைய பாதுகாப்பு சபையில் நிரந்தர உறுப்பினர் பார்த்திங்கன்னா சைனா தான். மொத்தம் 5 நாடுகள் வந்து ஐநா சபையினுடைய நிரந்தர உறுப்பினர்கள். சைனா, ஃப்ரான்ஸ், ரஷ்யா, அப்புறம் யூகே, யூஎஸ்ஏ. இது வந்து மொத்தம் 15 மெம்பர் இருப்பாங்க யுனைடெட் நேஷன் கவுன்சிலில். 10 பேர் நான் பெர்மனன்ட் மெம்பர்ஸ். அவங்களுடைய காலம் வந்து 2 வருஷம். அடுத்து ஷேர்ஸ் ஆஃப் சாஃப்ரன்ற புத்தகத்தை வந்து எழுதியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சபா நக்வி தான் ஷேர்ஸ் ஆஃப் சாஃப்ரன்ற புத்தகத்தை எழுதியிருப்பார். அதுக்கடுத்து அமிதாப் கோஷோடைய ஃபேமஸான புக் வந்து த ஷேடோ லைன்ஸு. இதுக்கு வந்து அவருக்கு வந்து சாகித்ய அகாடமி விருது கிடைத்திருக்கும். அவருடைய வேறு புத்தகங்கள் வந்து சி ஆஃப் ஆப்சி, த ஹங்கரி டைட், ஸ்மோக் அண்ட் ஆசஸ், ரிவர் ஆஃப் ஸ்மோக். அருந்ததி ராய்க்கு வந்து த காட் ஆஃப் ஸ்மால் திங்ஸ்ன்ற புத்தகத்துக்காக புக்கர் ப்ரைஸ் கிடச்சிருக்கும். இந்தியாவிலே ஃபஸ்ட்டு புக்கர் ப்ரைஸ் வின்னர் வந்து அருந்ததி ராய். அடுத்ததாக ஸ்பானிஷ் லா லீகா டைட்டில் வந்து 2019-20 வந்து யார் ஜெயிச்சிருக்காங்க பார்த்தீங்கன்னா ரியல் மேட்ரிட் அணி தான் ஜெயிச்சிருப்பாங்க. இப்போது 2023-24 இந்தியன் சூப்பர் லீக்கில் வந்து ஜெயிச்ச டீம் வந்து பார்த்திங்கன்னா மும்பை சிட்டி. நடப்பு சாம்பியன் மோகன் பகானை வந்து கொல்கத்தாவில் நடந்த மேட்ச்சில் வந்து ஜெயிச்சிருப்பாங்க. மும்பை சிட்டி தான் இப்போ கரண்ட் சாம்பியன் ஐஎஸ்எல் ஃபுட்பால் லீக். அடுத்து தமிழ் புத்தாண்டை வந்து என்னன்னு சொல்லி அழைக்கிறோம் பார்த்திங்கன்னா வருஷப்பிறப்புன்னு சொல்லி அழைக்கிறோம். இதுக்கு இன்னொரு பேர் இருக்குது, புத்தாண்டுன்னு சொல்லி பேர் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உகாதி வந்து ஆந்திரா, தெலுங்கானா, கர்நாடகா கொண்டாடக்கூடிய தெலுங்கு வருடப்பிறப்பு. பெஸ்ட் வராஸ் அப்படின்றது குஜராத்துடைய வருடப்பிறப்பு. விஷு கேரள மக்களுடைய வருடப்பிறப்பு. கூடி படுவா மகாராஷ்டிரா. பாகா பிகு அஸ்ஸாம். லூசாங் சிக்கிம். பானா சங்கராந்தி ஒடிசாவுடைய வருடப்பிறப்பாக கொண்டாடப்படுது. கம்ப்யூட்டர் ஃபீல்டில் வந்து LIFOனா என்ன பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இன் ஃபஸ்ட் அவுட் அப்படின்றது தான் கரெக்டான ஆன்சர்.
அடுத்தது இந்த மூமெண்ட் செப்பரேட் ஆந்திரா கேட்டு தனி ஆந்திரா கேட்டு போராடின மூமெண்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா விசலாந்திரா மூமெண்ட்டு. இந்த ஆந்திரா மாநிலம் வந்து 1956 வந்து தெலுங்கு பேசக்கூடிய ஆந்திர பிரதேசம்ன்ற மாநிலம் வந்து 1956 வந்து உருவாக்கப்பட்டிருக்கும். ஃபஸ்ட்டு வந்து புட்டி ஸ்ரீராமலுன்ற வந்து 1952 வந்து தனி ஆந்திரா கேட்டு போராடியிருப்பார். அதனால் வந்து அவர் இறந்துருப்பார். அதன் மூலிமா வந்து ஆந்திரா ஸ்டேட் வந்து 1953 உருவாயிருக்கும். அப்படி ஆந்திர பிரதேசம் 1956 இதுலேருந்து பிரிஞ்சது தெலுங்கானா 2 ஜூன் 2014 வந்து உருவாயிருக்கும். தெலுங்கானா ஆந்திர பிரதேசத்துலேருந்து பிரிஞ்சிருக்கும். அடுத்ததான் சிந்தசிஸ் ஆஃப் ப்ரோட்டீன் அண்ட் அதர் காம்பனன்ட்ஸ் அண்ட் பிளான்ட்ஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா எசென்ஷியல் எலமெண்ட் வந்து நைட்ரஜன். நைட்ரஜன் வந்து காற்றில் வந்து அதிகமாக இருக்கக்கூடிய வாயு 78% இருக்குது. பட் மேஜர் ஃபார்ம்ஸ் ஆஃப் இன்ஆர்கானிக் நைட்ரஜன் வந்து சாயில் வந்து நைட்ரேட் அப்புறம் அம்மோனியம்ன்ற ஃபார்மேட்டில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அதை தான் வந்து ரூட்ஸ் மூலிமா வந்து பிளான்ட்ஸ் வந்து அப்சர்வ் பண்ணும். நைட்ரஜன் ஃபிக்சேஷன் பாக்டீரியா என்ன பார்த்தீங்கன்னா ரைசோபியம். இது வந்து தாவரங்கள் வந்து அம்மோனியா அப்புறம் நைட்ரேட் வந்து நைட்ரஜன் ஃபிக்சேஷனுக்காண்டி எடுத்துக்கிறோம். தங்களுடைய நைட்ரஜன் தேவைக்காக பயன்படுத்திக்கிறோம். அடுத்து சில உயிரினங்கள் வந்து கார்பன் டை ஆக்சைடு அப்புறம் நீர் இதை பயன்படுத்தி வந்து தங்களுடைய உணவு தேவை வந்து பூர்த்தி பண்ணுறது. அந்த உயிரினங்கள் என்ன பார்த்தீங்கன்னா ஆட்டோட்ராப்ஸ். அதாவது தானே வந்து தங்களுடைய உற்பத்தி பண்ணக்கூடிய தேவையை உற்பத்தி பண்ணுவாங்க. எதுனா பிளான்ட்ஸு. ஹெட்ரோட்ராப்ஸ்னால் பிறசார்பு உண்ணிகள். சாப்ரோட்ராப்ஸ்ன்றது சார் உண்ணிகள். அழுகிய பொருட்களை உட்கொண்டு அதன் மூலிமா வந்து உருவாகக்கூடியது தான் சாப்ரோஃபைட்ஸ். அடுத்து ரூர்கேலா ஸ்டீல் பிளான்ட் வந்து எப்போ தொடங்கப்பட்டுச்சுன்னா 1959 தான் தொடங்கப்பட்டுச்சு. இது வந்து 2வது ஐந்தாண்டு திட்டத்தின் போது 3 முக்கியமான எஃகு தொழிற்சாலை தொடங்கப்பட்டுச்சு. அது என்ன பார்த்தீங்கன்னா பிலாய் சத்தீஸ்கர் ரஷ்யாவோட உதவியில், ரூர்கேலா ஒடிசா ஜெர்மனியோட உதவியில், துர்காப்பூர் வெஸ்ட் பெங்காலில் இருக்குது யூகேவோட உதவியில் தொடங்கப்பட்டுச்சு. அடுத்து இம்பார்ட்டன்ட் ஸ்டீல் பிளான்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கேன். அதை கொஞ்சம் ஒரு இடம் பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக அதில் வந்து கொஷின்ஸ் வரும். மேப்பில் வந்து லொக்கேட் பண்ணி பார்த்துக்கோங்க. மின் வெப்ப வேதி விளைவின் காரணமாக செயல்படக்கூடிய ஒரு எலக்ட்ரிக்கல் டிவைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபியூஸ். ஃபியூஸ் தான் கரெக்டான ஆன்சர். ஃபியூஸ் வந்து பொதுவாக வந்து லெட்டு அப்புறம் டின்னு காரியம் வெள்ளியம் இதனுடைய கலவையில் உருவாகிருக்கும். இதோடைய பண்பு என்னென்னா லோ மெல்ட்டிங் பாயிண்ட் அப்புறம் அதிக மின்தடை, குறைந்த உருகுநிலை, அதிக மின்தடை. அடுத்து கயாரம்ன்றது எது ஃபேமஸான ஒரு மொழி. இது வந்து யாரை குறிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொலிட்டிக்கலில் கயாலால்ன்றது தான் குறிக்கும். ஏன்னா 1967 ஹரியானா அசம்பிளி எலெக்ஷனில் ஹசன்பூரில் வந்து சுயேட்சையாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் கயாலால். அவர் வந்து முதல்ல வந்து காங்கிரஸில் ஜெயிச்சோடனே காங்கிரஸில் சேருவார். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு ஆப்போசிட்டில் சேருவார். மறுபடியும் வந்து காங்கிரஸ்லேயே வந்திருப்பார். அதை வந்து கிண்டல் பண்ணி தான் அவருடைய தலைவர் வந்து ஆயாரம்னு சொல்லியிருப்பாப்படி. அடுத்து 52வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் வந்து கட்சித்தாவல் தடை சட்டத்தை கொண்டு வந்தது. அடுத்ததாக மனித உழைப்பு ஒன்றும் குளோரிஃபை பண்ணக்கூடிய சுதந்திர போராட்டத்தில் பயன்படுத்தப்பட்ட சின்னம் என்ன பார்த்திங்கன்னா சர்கா. வேறு ஒன்றும் இல்லை, ராட்டைன்னு சொல்லி தமிழில் சொல்லுவோம் இல்லையா, அதுதான். அடுத்து தீனா பேங்க் அப்புறம் விஜயா பேங்க் இது ரெண்டும் வந்து எந்த பேங்கோட வந்து இணைக்கப்பட்டுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேங்க் ஆஃப் பரோடாவோட தான் இணைக்கப்பட்டுச்சு. இப்போ ரீசெண்டாக வந்து சில பேங்க்ஸை வந்து இந்தியா வந்து மெர்ஜ் பண்ணியிருந்தாங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா பேங்க் ஆஃப் பரோடாவில் வந்து தேனா பேங்கும் விஜயா பேங்கும் இணைந்திருந்தது. சிண்டிகேட் பேங்க் வந்து கனரா பேங்கோட இணைந்தது. அலகாபாத் பேங்க் வந்து இந்தியன் பேங்கோடையும், ஓரியண்டல் பேங்க் ஆஃப் காமர்ஸ், யுனைடெட் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து பஞ்சாப் நேஷனல் பேங்கோட இணைஞ்சது. அடுத்தது இந்தியா வந்து பேங்க் வந்து தேசியமயமாக்கினது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்பிஐ வந்து 1949 வந்து தேசியமயமாக்கியிருப்பாங்க. எஸ்பிஐ பேங்க் வந்து 1955 1969 ஒரு 14 பேங்க் வந்து 4வது 5 திட்டத்துக்கு போதும். அடுத்து 1980 6 பேங்க் வந்து நேஷனலைசேஷன் பண்ணியிருப்பாங்க, தேசியமயமாக்கியிருப்பாங்க. அடுத்து கொடுக்கப்பட்டதில் எது வந்து இன்புட் டிவைஸ் கிடையாதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கொடுக்கப்பட்ட இன்புட் டிவைஸ் எது கிடையாதுன்னு பார்த்தீங்கன்னா பிளாட்டர் தான் வந்து இன்புட் டிவைஸ் கிடையாது. இன்புட் டிவைஸ்லாம் எது எதுன்னு பார்த்தீங்கன்னா கீபோர்டு, மவுஸு, ட்ராக் பேடு, லைட் பேனு, ஸ்கேனர், கேமரா, டச் ஸ்க்ரீன், ஜாய்ஸ்டிக், மைக்ரோஃபோன். அவுட்புட் டிவைஸ்லாம் மானிட்டர், பிரிண்டர், ஸ்பீக்கர், ப்ரொஜெக்டர், ஆப்டிக்கல், மார்க் ரீடர், ஹெட்ஃபோன். இதெல்லாம் ஆப்டிக்கல் டிவைஸ், அவுட்புட் டிவைஸ். இந்தியாவினுடைய 100வது ஸ்பேஸ் மிஷன் வந்து எப்போ வந்து லான்ச் பண்ணப்பட்டுச்சு அப்படின்னா செப்டம்பர் 2012 தான் வந்து லான்ச் பண்ணப்பட்டுச்சு. செப்டம்பர் 2012.
அடுத்து சத்யஜித் ரேயோடைய ஃபேமஸான ஒரு படம், அது வந்து எதை குறிச்சது அப்படின்னா இந்த ஜமீன்தார் வாழ்க்கை வாழ்ந்தவர்களுடைய பற்றி தான் குறிச்சிருக்கோம். அது வந்து அந்த படம் பேர் ஜல்சாக. சத்யஜித் ரே வந்து இந்தியாவில் வந்து ஃபஸ்ட்டு ஹானரரி அவார்டு வாங்கின ஒரு டேரக்டர் இவர் தான் இப்போ சத்யஜித் ரே. அடுத்து இந்தியாவுடைய ஃபஸ்ட்டு நோபல் ப்ரைஸ் லிட்ரேச்சர் வந்து 1913 யார் ஜெயிச்சிருந்தாங்க பார்த்தீங்கன்னா, யார் கொடுத்துருந்தாங்கன்னா ரவீந்திரநாத் தாகூர் தான். அவருடைய படைப்பான கீதாஞ்சலிக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. அடுத்து 1930 வந்து சர் சி வி ராமனுக்கு ஃபிசிக்ஸ்லேயும், மதர் தெரேசாவுக்கு 1979 அமைதிக்கான நோபல் பரிசு, அமர்த்தியா செனுக்கு பொருளாதாரத்துக்கான நோபல் பரிசு 1998, கைலாஷ் சத்யார்த்திக்கு வந்து அமைதிக்கான நோபல் பரிசு 2014 வந்து கொடுத்துருப்பாங்க. அடுத்து கொடுக்கப்பட்டதில் இது வந்து பழமையான ஆர்டிஃபிஷியல் போர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னை போர்ட்டு தான் வந்து பழமையான ஆர்டிஃபிஷியல் போர்ட்டு. ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. இந்தியாவில் மொத்தம் 13 மேஜர் போர்ட்ஸ் வந்து இருக்குது. அதில் வந்து எண்ணூர் போர்ட் வந்து காமராஜர் போர்ட்னு சொல்லி அழைக்கிறோம். இது வந்து முதல் கார்ப்பரேட்டில் இயங்கக்கூடிய போர்ட்டு. அப்புறம் காண்ட்லா போர்ட் வந்து டைடல் போர்ட் சொல்லி அழைக்கப்படுறோம். அப்புறம் விசாகப்பட்டினம் போர்ட் வந்து ஆந்திர பிரதேசில் டீப்பஸ்ட் போர்ட்டு. அப்புறம் ஜேஎன்பிடி ஜவஹர்லால் நேரு போர்ட் ட்ரஸ்ட் வந்து மும்பையில் இருக்கக்கூடியது லார்ஜஸ்ட் போர்ட்டு. அப்புறம் கண்ட்லா போர்ட்டோடைய நேமை வந்து மாற்றிருக்காங்க தீன் தயாள் போர்ட்டுன்னு சொல்லி. அடுத்து கொல்கத்தாவோட போர்ட்டோடைய நேமை வந்து ஷியாமா பிரசாத் முகர்ஜின்னு சொல்லி மாற்றிருக்காங்க. அடுத்து ஓவரி சூலகத்தில் இருக்கக்கூடிய சின்ன உருண்டை வடிவ தூள்களுக்கு என்ன பேர்னு பார்த்திங்கன்னா சூல்னு சொல்லி தான் பேர். ஓவல்ஸ்னால் சூல்னு சொல்லி அர்த்தம். இந்த மலருடைய பாகங்களை வச்சு கண்டிப்பாக நிறைய கொஷின் கேட்பாங்கப்பா. மலருடைய பாகங்கள் நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்து 2 இமேஜ் வரும். அந்த இமேஜோட கம்பேரிசனையும் நல்லா பார்த்துக்கோங்க. எது மகரந்தம், எது மகரந்தப்பை, எது சூல் தண்டு, சூல்முடி, சூல்பை, சூலகம், கருப்பை, இதெல்லாம் தமிழில் என்ன ஆங்கிலத்தில் என்னன்றது படமாக கொடுத்துருக்கேன். இது வந்து நல்லா ஒரு இடம் பார்த்துக்கோங்க. ஆந்தர்னா மகரந்தப்பை, ஃபிலமன்னா மகரந்த கம்பி, ஸ்டாமன்னா அது வந்து மகரந்தத்தை குறிக்கும், கார்பல்ன்றது வந்து சூலகத்தை குறிக்கும். இந்த மாதிரி பாகங்களை வந்து நல்லா பார்த்துக்கோங்க. இதில் வந்து டைரெக்டாக கொஷின் வரும். அடுத்து 2வது வட்டமேசை மாநாட்டில் வந்து காங்கிரஸுடைய பிரதிநிதியாக பங்கேற்று கொண்டவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மகாத்மா காந்தி தான் வந்து காங்கிரஸுடைய பிரதிநிதியாக வந்து பங்கேற்றிருப்பார். ஏன்னா 1930 நடந்த முதல் ரவுண்ட் டேபிள் வட்டமேசை மாநாட்டில் வந்து யாருமே பங்கேற்றுக்க மாட்டாங்க. ரெண்டாவது ஒன்று நடந்தது வந்து 1931 2வது வட்டமேசை மாநாடு. அதே 3வது வட்டமேசை மாநாடு வந்து 1932 வந்து நடந்திருக்கும். 2வது வட்டமேசை மாநாடுக்கு கலந்துக்கிறதுக்கு முன்னாடி காந்திக்கும் லார்ட் இர்வினுக்கு வந்து ஒரு ஒப்பந்தம் நடந்திருக்கும். அதன் மூலிமா வந்து அவர் 2வது வட்டமேசை மாநாட்டில் வந்து கலந்துருப்பார். த அடிஷன் டு கேபிட்டல் ஸ்டாக் இன் எக்கனாமி இஸ் மெஷர்டு பை நெட் இன்வெஸ்ட்மெண்ட். அதாவது நெட் இன்வெஸ்ட்மெண்ட்னா என்ன சொல்லி கேட்குறாங்கப்பா. வேறு ஒன்றும் இல்லை, நெட்டுனாலே எப்போயுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, அது வந்து கிராஸ் மைனஸ் டிப்ரிசியேஷன். அதாவது நெட்டுனாலே மொத்தத்தில் வந்து தேய்மானத்தை கழிக்கிறது தான். நெட் இன்வெஸ்ட்மெண்ட் ஈக்குவல் டு கிராஸ் இன்வெஸ்ட்மெண்ட் மைனஸ் டிப்ரிசியேஷன். எப்போயுமே நெட் ஈக்குவல் டு கிராஸ் மைனஸ் டிப்ரிசியேஷன். அடுத்தது இறப்பையில் இருக்கக்கூடிய ஸ்டொமக்கில் வயிற்றில் வந்து இருக்கக்கூடிய ஆசிட் ஃபார்ம் ஆகாமல் இருக்க வயிற்றில் இருக்கக்கூடிய பாதுகாப்பு அரண் என்ன பார்த்திங்கன்னா மியூக்கஸ். ஒரு கோழை திரவம் தான் வந்து இருக்கும். மியூக்கஸ்னால் சளி மாதிரியான ஒரு திரவம். அடுத்து வில்லின்றது வந்து இறப்பையில் இருக்கக்கூடிய சிறிய நீட்சிகள். இது வந்து இன்டர்னல் சர்ஃபேஸ் வந்து அதிகரித்து அந்த உணவை வந்து உட்கரிக்கிற தன்மையை வந்து அதிகமாக்கும். மியூக்கஸும் அப்புறம் வில்லியோட படமும் கொடுத்துருக்கேன், அதை நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். கடைசியாக தேங்க்யூ ஃபார் வாட்சிங். என்னோடய வீடியோ கொஞ்சம் லென்த்தியாக கொஞ்சம் டைம் வந்து கம்மி பண்ணுறதுக்காண்டி கொஞ்சம் வேகமாக பேசியிருப்பேன். ஸோ மன்னிச்சுக்கோங்க தயவுசெய்து. இந்த வீடியோ கொஞ்சம் பொறுமையாக நிறுத்தி பாருங்கள். உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். தேங்க்யூ.